கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்குக்கு வித்து எவ்வளோ எடுத்தோம் 2.75, அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுருப்போம், சாரி மேலே வந்து 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அங்கேருந்து நம்ம நெக்கு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 4 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் நான். டீப் ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ட்ராப் ஷேப் மாதிரி போட போகிறோம் இல்லையா, அப்போது அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்படி நல்லா வந்து இங்கே ட்ராப் ஷேப் பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இங்கே வந்து பைப்பிங் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணலாம். அது வந்து நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை வந்து நீங்கள் இப்போ நான் ஒரு மாடல் ஸ்டிச் பண்ணாக்க நீங்கள் அடுத்தடுத்த மாடல் வந்து உங்களுக்கு அது ஈஸியாகவே இருக்கும். இப்போ ட்ராப் ஷேப்பில் இப்படி வந்து நான் ட்ராப் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி நீங்கள் அளவு வந்து கரெக்டாக வேணும்னாலும் இந்த அளவில் வந்து நீங்கள் கரெக்டாக கூட வந்து நம்ம இன்ச் டேப்பை வச்சு கரெக்டாக அந்த 1 இன்ச்சுன்றதை மெஷர் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு ட்ரெஸ் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தச்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி வந்து நம்ம வந்து நெக் வந்து இந்த ஷேப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்லேருந்து மேல் துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாகவே. இது நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம எப்பயும் போல் வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டடாக வந்து சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக வந்து இது இப்படி கரெக்டாக அட்டாச் ஆகணும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா நம்ம வந்து கட்டிங்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த கிராஸ் மாத்திரம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து இழுத்து தைக்க வேண்டாம். இழுத்து தைச்சாக்கா அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏடாகூடமாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படி நெருக்கி நெருக்கி தைக்காமல் சுலபமாக அதோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை நகர்த்திக்கிட்டே போனோம்னாக்கா கரெக்டாக அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இப்படி இது பண்ணி தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஒரே அடி வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா
இந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஐனிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் நம்ம அதே மாதிரி தைச்சிடலாம். நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சைடு வந்துடும். கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணிவிட்டு பாயிண்டில் வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து அந்த பாயிண்டில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வச்சிடலாம். நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுருங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா சிங்கிளாக வந்து போட்டு விட்டுறாதீங்க. டபுள் ஸ்டிச் போட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு குண்டூசியோ இல்லை வந்து பால் பின்னோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த கர்வ் லைனெல்லாம் கொஞ்சம் அழகாக நம்ம திருப்பிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வந்து மிஷினை வந்து 1 by 1 நகர்த்திட்டு போங்க. ஏன்னா இந்த கர்வ் லைன் தான் நம்மளுக்கு வந்து மெயின்னு. ஊசியை உள்ளே இருந்த மாதிரியே நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து அழகாக வந்துடும். நம்ம ஊசியை வெளியே ஒரு வாட்டிக்கு எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா இந்த லைன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஊசியை எடுக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தைக்க அந்த இது வந்துடும். உங்களுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். சின்னதாக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இந்த சிசர் கட் கொடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து கட் கொடுங்க. ஏன்னா நம்ம மெயின் பீஸையும் சேர்த்து கட் பண்ணிட்டா திருப்பி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராடாக வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம இதை டர்ன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து நம்ம இது கொடுக்கும் போதே ஒரு வாட்டி நீங்கள் அயனிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து அது திரும்பிடும். நீங்கள் அயன் பண்ணலைன்னாக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருப்பலாம். பட் திருப்பிடலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திரும்புகிற மாதிரி இருக்கிற ஒரு ஜார்ஜெட் கிளாத்து தான். அதனால் இது வந்து அழகாக திரும்பிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்னதாக பின்னு இந்த மாதிரி நிப்பை எடுக்கிற மாதிரி பின் வச்சுக்கோங்க. இதில் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இல்லையா, அதை நிதானமாக இப்படி எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பராக வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ அது பாருங்கள் இவ்வளோதாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து. அதே மாதிரி இங்கேயும் பள்ளமாக இருக்குங்களா, அதை வந்து கொஞ்சம் நிதானமாகிடுங்க. ரொம்ப வந்து இதாக எடுத்தோம்னா பிசுரோடு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி. அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னா அது பாருங்கள் இப்படி கொஞ்சம் இந்த பள்ளத்தில் இப்படி விட்டு கூட இதை அப்படி சரி பண்ணலாம். அப்படி சரி பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள், அவ்வளோதான். பார்த்தீங்களா இந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு இப்படி இப்படி வந்துடுச்சுங்களா இந்த ஷார்ப்னஸ். இதை அப்படியே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக.
நீங்கள் ஷார்ப்பாக கார்னர் ஸ்டிச்சும் பண்ணலாம், இல்லை ஒரு 1/4 இன்ச்சு விட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி இருக்கும்னாக்கா 2 ஸ்டிச்சும் போடுங்க, ஒரு கார்னர் ஸ்டிச்சும் போடுங்க, ரெண்டாவது ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சும் போடுங்க. அப்படியே பதிஞ்சிடும், நம்ம கேன்வாஸ் வந்து அப்படியே சூப்பராக பதிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ 1/4 இன்ச்சு ஸ்டிச்சும் போடலாம். அந்த கைடு வந்து அந்த தையில விட்டு வெளியே அவுட்டர் ஆகக்கூடாது, அதுதான். அப்போ வந்து உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் வந்து பதிய வச்சிடலாம். அதுக்கடுத்து 1/4 இன்ச்சு ஸ்டிச். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள், இந்த அளவு இங்கே வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள், இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். டபுள் ஸ்டிச் போட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி இது பண்ணிட்டு இதை இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து நம்ம பாடிஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை மெயினாக வந்து இந்த கை ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கை வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ இது முடிச்சிடுச்சுனாக்கா நம்ம வந்து நீட்டாக ஒரு அழகாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிடுச்சு. இப்போ ஒன்றுத்துக்கும் எப்படி நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம கை. இப்போ நம்ம கை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லைனிங் நார்மலாக நம்ம எப்படி வந்து எல்போ ஸ்லீவு இல்லை நார்மல் ஸ்லீவே நீங்கள் வந்து லைனிங்கில் கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளாழத்தை எல்லாம் கூட நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லீவுக்கு இப்படி வந்து வச்சுருக்கோம். அகெயின் வந்து செகண்ட் ஸ்லீவ் கிளாத்தையும் வந்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த உள்ளாழம் பிரிக்கிறோம் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து ரெண்டுத்தையும் எப்படி ஒன்றாவே வச்சுக்கணும். நீங்கள் வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக நம்ம எங்கே அர்க்காத் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் வந்து இது வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ளாழத்தை எடுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட் இங்கே வைக்கும். என்னது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்றது தெரியணுன்றதுக்காக இங்கே ஜஸ்ட் வந்து சின்னதாக ஒரு சிசர் கட்டு. நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான சிசர் கட்டு.
நெக்ஸ்ட் வந்து இது இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இன்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டாலும் இது வந்து ஏன்னா இது உள்ளே வெளியே நல்லா தெரியுது, அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்ட்டுவும் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படி ஃப்ரில் வைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிடுங்க. எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரெக்ட் பண்ணி சிஸ்ஸர் கட் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னாக்கா நம்ம இங்கேருந்து தான் இந்த லைன் போகணுமா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நீங்கள் நம்ம இந்த அளவு விட்டுட்டோம் இல்லையா, இந்த அளவுலேருந்து ஒரு நம்ம வந்து இங்கே கரெக்டாக நம்மளுக்கு பொசிஷன் இங்கே இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அங்கேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் வந்து இப்போ இங்கே ஸ்டிச்சிங் லைன் எவ்வளோ போட்டிருக்கீங்க அதே மாதிரி இங்கேயும் ஸ்டிச்சிங் லைன் வந்து போட்டுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் லைன் மார்க்கை 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கரெக்டாக இங்கே வச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு அந்த 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து தான் ஃப்ரில்லை வந்து கொண்டு போகிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஈவனாக வந்து ஃப்ரில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக, ரொம்பவே பொறுமையாக வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிடலாம், இல்லை லைனிங்கை கூடவே சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அது வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃப்ரில் வந்து வைக்கணும். இந்த க்ளவுஸ் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2-3 வெரைட்டியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். துணி பொறுத்து தான். இப்போ வந்து ஒரு எல்போ ஸ்லீவை வந்து நம்ம கட்டிங் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தேவை ஒரு 15 இன்ச்சஸ். பட்டு நம்மளுக்கு இந்த ஸ்லீவை பர்டிகுலராக இந்த ஸ்லீவை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 23 இன்ச்சஸ் வந்து தேவைப்படும். அப்போ நம்மளுக்கு அதில் துணியும் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரில் வச்சுருக்கேன். இப்போ அவுட்டரில் இப்படி போகணும், இப்படி வச்சுக்கிட்டு வரணும். புரியுதுங்களா? இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ 1/2 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா 1/2 இன்ச்சு வைங்க, இல்லை 1 இன்ச்சு வைக்கிறீங்கன்னாலும் 1 இன்ச்சு வைங்க. ஒரே மாதிரியாக வந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிளாத் வந்து இழுக்கிற மாதிரி இருந்தால் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப அழகாகவே வந்து உங்களுக்கு வைக்க வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம லைனிங்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்டு இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளாழம் ஃப்ரண்ட்டுன்னா ஃப்ரண்ட் பாருங்கள், பேக்குன்னா பேக் பார்த்துக்கோங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படின்னா அப்படியே ஸ்டிச் பண்ண முடியாது இல்லையா? அதனால் கரெக்டாக இந்த பொசிஷனுக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
ஸ்லீவ் வந்து இப்படியே ரெடி ஆகும். இப்போ நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போது ரெண்டாவது கையை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து அப்படியே லைனிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக போர்ஷன் பண்ணிவிடுங்க. இங்கே கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு சென்டர்லேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் ஃப்ரில் வைங்க. இப்படியும் வந்து நம்ம லைனிங் கூடவே நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இந்த பக்கம் கொஞ்சமாக வந்து இப்படி வச்சுட்டு இங்கேருந்து நம்ம அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு ஃப்ரில் வைக்கலாம். ஃப்ரில் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். பட் இதில் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு வாட்டி இந்த கையை வந்து நீங்கள் ஒரு நார்மலோ இல்லை கிளாத்து சிம்பிளான கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்ம அந்த லைனில் எப்படி வச்சோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க. பார்த்திங்கன்னா இது எவ்வளோ அழகாக வந்து இதையும் வந்து ரொம்ப அழகாக வந்து வந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு லைனிங் தைச்சோம். இது லைனிங் கூடவே வந்து இந்த கையை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கையை ஏற்றிடலாம். பாடிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்துக்கோங்க. இந்த சீசர் கட்டுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கை எப்பயும் வந்து நீங்கள் கை ஏற்றுற மாதிரி கையை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டிச் செகண்ட் ஸ்டிச் போடும்போது மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுனால இன்னமும் சுருங்கிக்கிற மாதிரி. நார்மலாகவே வந்து செகண்ட் போடும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போடுவோம். இருந்தாலும் இப்போ இந்த ஸ்லீவுக்கு கொஞ்சம் நம்ம சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இதையும் பிரித்து ஸ்டிச் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா. பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக வந்து இதை ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணல. இப்போ வந்து திருப்பிக்கிட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம லென்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா
ஒரு மாதிரி சுருக்கம் வந்துடும். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். கீழே வந்து நம்ம வந்து சுருக்கம் இல்லாத பார்த்துக்கிட்டோம். கீழே மடித்து தைச்சிடலாம். நான் ரெண்டாவது கையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கை அளவு வந்து எப்படி நம்ம தப்போமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கையோட ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாங்க. 4.75 வச்சுருக்கேன். இங்கே வந்து அப்படியே நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்படியே வந்து இதை லைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு நீட் ஸ்டிச்சிங் வந்து வந்துடணும். கை வந்து நம்மளுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்ததும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாடிஸை ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டம் இது தான் இல்லையா. இப்போ இதை வந்து அப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட சைடு அது ஒரு சைடு தப்போம் இல்லையா, அப்படி தைக்காமல் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டா ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அளவை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம பாடியை வந்து தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவு வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா கால்குலேஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பை அடைச்சிட்டிங்கன்னா, நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப் அடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். பாடியோட மெஷர்மெண்ட்டு ஹிப்போட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணுங்கிறது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 21 இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 70 தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அளவில் பிடிச்சி தைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு அதில் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த அளவு வந்து கரெக்டாக இன்னொரு வாட்டி நம்ம லூஸ் விடாமல் இப்படி இழுத்து பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஏன்னா அந்த ஹிப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டு அளவு வந்து பாயிண்டில் வந்து நிற்கும் உங்களுக்கு. இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுடலாம். ஒன்ஸாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா டபுள் ஸ்டிச்சாக போடாதீங்க, ஒரே லைனில் போடுற மாதிரி போடுங்க.
பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே நிறைய தேவை கிடையாது இல்லையா? அதனால் ஒரு 1 இன்ச் அளவு இருந்தால் போதும். மீதி இருக்கிறது நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச் இருந்தால் போதும். இதை நீங்கள் ஓவர்லாக் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் சைடு வந்து ஈஸியாக தைக்கலாம். நம்ம தச்சாச்சு 2 பக்கமும். இந்த பாட்டம் பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் பட்டையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி பழக்கம் இருக்கிறவங்க அப்படியே கூட. இப்போ டபுள் ஸ்டிச் அப்படியே வந்து இன்னொரு ரோ ஒன்று அந்த ஸ்டிச் எங்கே போட்டிங்களோ அது மேலேயே ஓட்டிட்டு வந்துடுங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.